வணக்கம் நண்பர்களே, இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது புதிய தொகுப்பு, புதிய சீரியஸ், நியூ சீரியஸ். அதாவது 18 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷத்திற்கு 3இல் குரு, 18 ஆண்டுகளுக்கு பிறகு தைரியஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார். அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி நடந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு பிறகு குரு பகவானுடைய ஒரு தைரியஸ்தானத்தில் பாக்யாதிபதி உட்காரக்கூடிய உட்கார்ந்து அந்த தைரியஸ்தானத்திலேருந்து அந்த பாக்யஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய ஒரு யோகம். இது அப்படியே ஒரு சாதாரணமான ஒரு போக்கை நம்ம கடந்து போக முடியாது. மேஷம் காலபுருஷனுடைய முதல் வீடு. மேஷத்திற்கு பல விஷயங்கள், உலகத்தில் இல்லாத ரகசியங்கள்லாம் மேஷத்திற்கு இருக்கு. உலகத்தில் கட்டுக்கடங்காத சில விஷயங்கள் மேஷராசியினருடைய குணாதிசயத்தில் இருக்கு. மேஷத்திற்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு 18 வருஷத்துக்கு பிறகு மிதுனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ அதிசாரம் பெற்றிருக்காரு, அது வேற விஷயம். பட் குரு 3ல் உட்காரக்கூடிய அந்த மேஷத்திற்கு உட்காரது மட்டும் இல்லை, குருக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. தன்னுடைய 5ஆம் பார்வையால் மேஷத்துடைய 7ஆம் வீட்டையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் மேஷத்துடைய 9ஆம் வீட்டையும், தன்னுடைய 9ஆம் பார்வையால் மேஷத்துடைய 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். மேஷத்துடைய 7, 9, 11 இந்த வீடுகளை பார்க்கிறார். இதில் என்ன விசேஷம்? குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலையே இல்லை. அவர் எந்த இடத்த பார்க்கிறாரோ அங்கே தான் ஸ்பெஷல். குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை, அது மேஷத்துக்கு பாக்யஸ்தானம், மூலத்திரிகோணஸ்தானம், அந்த இடத்த சப்தம பார்வை, இந்த சமசப்தம பார்வையால் பார்க்கக்கூடிய குருனால, இந்த சமசப்தம பார்வையால் பார்க்கக்கூடிய குருனால டெக்னிக்கலி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பல மடங்கு இருக்குது. மேஷத்திற்கு 7.5 சனி ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் 7, 9, 11 இந்த முக்கியமான வீடுகளை குரு பார்வை விழுது. இது 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குது. 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குது ஒரு பக்கம். எந்த நேரத்தில்? 7.5 சனி நேரத்தில் நடக்குது, அதுதான் இன்னொரு பக்கம். 7ஆம் வீட்டில் பார்க்கக்கூடிய குரு பார்வையினால, 5ஆம் பார்வையினால 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருனால எத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள், இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது, எனக்கெல்லாம் கல்யாணம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்ச பெண்கள், ஆண்களுக்கு திருமணம் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருவுடைய 5ஆம் பார்வையால் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில்கள்னு சொல்கிறோம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ், மேஷத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ், பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஸ் எல்லாம் பல மடங்கு நல்லபடியாக உயரும். அடுத்தபடியாக அவருடைய 7th பார்வை, 7ஆம் பார்வையால் உங்களுடைய 9ஆம் வீடு மூலத்திரிகோண ஸ்தானத்தை பார்க்கும்போது பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம். 18 ஆண்டுக்கு பிறகு உங்கள் பாக்யஸ்தானத்து மேலே உங்கள் பாக்யாதிபதியே பார்க்குறாரு. இது ஒரு ரேர் அக்கேஷன் இது மேஷத்துக்கு. இந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ தான் சொல்கிறோம், 7.5 சனியுடைய தாக்குதல்லாம் பல மடங்கு, அதாவது மறையக்கூடிய பல மடங்கு குரு பகவான் அதை ஒடுக்கிடுவார். இந்த குருவுடைய பார்வைக்கு அவ்வளோ சக்தி, அவ்வளோ தெம்பு இருக்கு. அந்த பார்வையினால், அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினால எண்ணற்ற பயன்கள் இருக்கு. இப்போ 7ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால மனம் முடிக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பற்றி சொன்னோம். அதாவது வசதியான பெண்ணை மனம் முடிப்பது, அதெல்லாம் சொன்னோம். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பண சேர்க்கை, பொருளாதார நிலைமை அப்படின்னு சொல்கிறோம். ஓவராலாக, அதாவது ஒரு குடும்பம் ஒரு 50,000 குடும்பம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் 5 லட்சம் அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்தால் அந்த குடும்பத்துடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த மாற்றங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார். அவர் தனகாரகன். பொதுவாகவே குரு பார்வை பாக்யஸ்தானத்தில் விழுந்தாலே புத்திர பாக்கியம், பொருளாதார நிலை, அதே மாதிரி சமுதாயத்தில் அந்தஸ்து, கௌரவம், கல்வியினுடைய மேன்மை, வெளிநாடு தொடர்புகள், பூர்வ புண்ணிய விஷயங்கள், அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி காலகட்டங்களில் அமையும். பொதுவாகவே குரு எங்கெங்கே சம்பந்தப்படுறாரோ அந்த இடத்துல சுபிட்சங்கள் பெருகும். குரு பார்வை விழுந்தாலே பண வரவு அப்படிங்கிறது தன்னாலேயே வர மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். இன்னொரு முக்கியமான தகவல், குரு பார்வைக்கு தான் பலம். குரு
உண்மையை சொல்ல போனால் தான் இருக்கிற வீட்டை கெடுத்துருவார். இதுக்கும் விதிவிலக்குகள் இருக்கு. பொதுவாக குரு இருக்கின்ற இடத்தை கெடுத்துருவார். தைரியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்தும் போது கொஞ்சம் மேஷராசிக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு டவுட் வரும். தான் செய்கிற வேலை கரெக்டாக, தான் எடுக்கிற முடிவு கரெக்டாங்கிற டவுட் வரும். அது தேவையில்லை, குரு அப்படிங்கிறதுனால தேவையில்லை. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சூட்சமங்களில் குரு ஒரு ஜாதகத்தில் லக்னத்தையே குரு பார்க்கறாருன்னு வச்சுங்க, அல்லது ராசியில் குரு உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுங்க, இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். ராசியை குரு பார்ப்பதும், ராசியில் குரு அமர்ந்து சந்திரனோடு சேர்ந்திருப்பதும், லக்னத்தை குரு பார்வை விழுவதும், இதெல்லாம் எப்பேற்பட்ட 12 லக்னங்களுக்குமே நல்லது தான். ஈவன் ரிஷபம் துலாம் லக்னங்களுக்கு கூட குரு லக்னத்தை பார்த்தால் அந்த மனிதன் கண்டிப்பாக அவர் மனசுல ஆழ் மனசுல நியாயம், நேர்மை, தர்மம் எல்லாம் இருக்கும். ஆனால் லக்னத்துல குரு இருந்தால் சுய முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும், எடுத்த முடிவு மேல குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் நிதானம் இல்லாத போக்குகள் இருக்கும். லக்னத்துல குரு இருந்தால் 5, 7, 9ஆம் வீடுகளை பார்ப்பது சுபத்துவம். ஆனால் லக்னத்தில் குரு இருந்தால் உடம்பு படுத்துறது, அதாவது கொஞ்சம் வியாதிகளை கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கும். குரு தான் இருக்கக்கூடிய வீட்டை கெடுப்பார் என்ற முறையில் ஆத்ம பலம் என்பது சற்று தடுமாற்றம் அடையும், குறையாது, தடுமாற்றம் அடையும். இந்த தைரியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் மேஷத்துக்கு அப்படின்னா, இளைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப உண்மையாகவே நம்ம கேர் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் சாதாரணமாகவே அவங்க ஜாதகம் வீக்காக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு கோச்சார ரீதியாக அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் உடனே நம்ம கேர் பண்ணணும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினால தைரியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் இருக்கும், துடிச்சலான செயல்பாடுகள் இருக்கும். எந்த யார் எப்படி போனாலும் நீங்க நல்லதை மட்டுமே யோசிச்சு நல்லதை மட்டுமே செய்வீங்க இந்த தைரியஸ்தானத்தில் இருக்கிற குரு மூலியமாக. அதே மாதிரி குருவுடைய 9ஆம் பார்வை என்பது மேஷத்துடைய 11ஆம் வீட்டில் விழுகிறது, லாபஸ்தானத்தில் விழுது. குருடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுது அப்படின்னாலே வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். 18 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷராசி ஏழரை சனியில் இருந்தாலும் கூட தற்சமயம் குரு பயிற்சியினால மே 11ஆம் தேதிக்கு அப்புறமேல இந்த மேஷராசிக்கு திருமணமாக இருக்கட்டும், அல்லது பணவரவு, ஒட்டுமொத்த சமுதாயத்தில் கௌரவம், நல்ல வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸ் ஆக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த குரு 18 இயர்ஸுக்கு அப்புறம் ஏற்படுத்துவார். இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நாம் சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத வச்சு உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அதை வச்சு துல்லியமாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தைரியமாக சொல்ல முடியும். ஒட்டு மொத்தத்தில் இந்த 3இல் இருக்கக்கூடிய குரு மேஷத்துடைய 7, 9, 11ஆம் வீட்டை பார்ப்பது என்பது ஒரு அசாதாரண பாசிட்டிவான சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அன்யூஷுவலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நிலைமையில தான் மேஷம் இருக்காங்க. அடுத்த வருங்காலம் மேஷத்திற்கு ஒரு பொற்காலம் அப்படின்னா கூட அது கரெக்டாக தான் ஃபிட் ஆகும். மேஷத்திற்கு என்னெல்லாம் இது வரைக்கும் ப்ராப்ளமாட்டிக்காக நடக்க முடியாமல் நெகட்டிவாக இருந்த அத்தனை விஷயங்களும் இந்த குருவுடைய ஸ்ட்ரென்த், அவருடைய சக்தினால், அவரோட பார்வையினால் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஒட்டு மொத்தத்தில் குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் முக்கிய முடிவுகளை மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம், மிச்சப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆக இந்த எபிசோட் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடி உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.